வருடத்தின் மாதத்தின் முதல் சனிக்கிழமையிலே இங்கு நாம் அன்னைக்கு நன்றி செலுத்தும்படியாக அன்னையுடைய ஆசிரியை கற்று செலுத்தும்படியாக இங்கு வந்திருக்கிறோம். இறை அருளை இறைவனின் தாயிலிருந்து பெற்று செல்வதற்காக இந்த புனிதமிக்க நன்னாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புனித மேக்ஸ்வெல் கோட்வே சொல்வார், உங்களுடைய நன்னாட்கள் எல்லாம் மேன்மையானதாய் சிறப்பானதாய் வல்லமையானதாய் ஆக வேண்டும் என்றால் இறைவனின் பாசற்ற கண்ணிமைகள் நீங்கள் ஒப்புக்கொடுங்கள், அவர் வழியாக நீங்கள் மன்றாடுங்கள். என்றால் இறைவனின் இதயத்தில் அரசியாக இருப்பவர், இறைவனின் இதயமாக இருப்பவர் அன்னை மரியாதைதான். அவர் அத்தகைய அந்த அனுபவிக்க தாயகம் நாளிலே நம்மை ஒப்படைப்போம், நமது குடும்பங்களை ஒப்படைப்போம், நமது பிள்ளைகளை ஒப்படைப்போம், நமது தொழிலை ஒப்படைப்போம், நமது திட்டங்களை ஒப்புக் கொடுப்போம். இந்த மாதத்தினுடைய இந்த வருடத்தினுடைய இந்த முதல் சனிக்கிழமையுடைய அருள் ஆசி நம் ஒவ்வொருவருக்கும் இந்த வருடம் அன்னையுடைய மகிழ்மிக்க பிரசன்னத்தினால் தொடர்படியாக அன்னை உங்களோடு வழிநடத்தும்படியாக அன்னை உங்களோடு தொடர்ந்து உங்களோடு பயணிக்கும்படியாக இந்த நாளிலே இந்த புனித வழியாக அன்னையை எடுத்து செல்லுங்கள், அன்னையோடு வழிநடங்கள், அன்னையோடு நீங்கள் வாழ பழகிக்கொள்ளுங்கள். இத்தகைய மகிழ்மிக்க இந்த புனித வழியிலே பங்கு பெற வந்திருக்கின்றனர். தலையாக இருக்கின்ற நம் செல்கள் குறைகள் பாவங்கள் பழகின்ற ஏறி மனப்படுத்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லா இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவம் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையின் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் புனிதமறியான் வாழ்ந்த புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம்மை எனக்காக வேண்டி எல்லாருடைய இறைவனாகிய
மிக்க கல்விமறியாவின் வளமையான தாய்மையினால் மனித குலத்திற்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கியே அவர் பரிந்துரையை நாங்கள் உணரவும் அந்த தாயின் வழியாக வாழ்வின் சாகியமும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக் கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளவர்களாக இருக்க அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருக்கட்டும். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 22 28 முடிய. அன்பிற்குரியவர்களே, இயேசு மெசியா அல்ல என்று மறுப்போரை தவிர வேறு யார் பொய்யர்? தந்தையையும் மகனையும் மறுப்போர்தான் எதிர் கிறிஸ்துக்கள். மகனை மறுதலிப்போர் தந்தையை ஏற்றுக்கொள்வதில்லை. மகனை ஏற்று அறிக்கையிடுவோர் தந்தையையும் ஏற்றுக்கொள்கின்றனர். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருக்கட்டும். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருந்தால் நீங்கள் மகளுடனும் தந்தையுடனும் இணைந்திருப்பீர்கள். அவரே நமக்கு வாக்குறுதி அளித்துள்ளார். அவ்வாக்குறுதி நிலைவாழ்வு பற்றியதாகும். உங்களை ஏமாற்றுகிறவர்களை மனத்தில் கொண்டு இவற்றை உங்களுக்கு எழுதியுள்ளேன். நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவு உங்களுள் நிலைத்திருக்கிறது. அதனால் உங்களுக்கு எவரும் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை. மாறாக நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவால் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறீர்கள். அவ்வருள் பொழிவு உண்மையானது, பொய்யானது அல்ல. நீங்கள் கற்றுக்கொண்டதற்கேற்ப அவரோடு இணைந்து வாழுங்கள். ஆகவே பிள்ளைகளே, அவர் தோற்றும் போது நாம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கவும் அவருடைய வருகை போது வெற்றி விலகாதிருக்கவும் அவரோடு இணைந்து வாழுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. உலகின் உறுதிமொழி மகனில் கூர்ந்தார்.
மூத்தார் இறைவாக்கின் வழியாக நம் மூதாதையர் பேசிய கடவுள் இவ்விரு நாட்களின் தவம் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 1 வாழ்ந்தவரை வாழ்க்கைகள் முதல் தொடக்கம் 28 முடிய. அக்காலத்தில் எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்கள் லேவியர்களை யோவானிடம் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபோது அவர், நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார். இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அப்போது, அப்படியானால் நீர் யார்? நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க, அவர் நான் அல்ல என்றார். நீர் நாம் வரவேண்டிய இறைவாகிறா என்று கேட்டபோது அவர், இல்லை என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அவரிடம், நீர் யார்? எங்களை அனுப்பினவரிடம் நாங்கள் மறுமொழி சொல்லி ஆக வேண்டும். எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலைவனத்தில் குரல் ஒன்று கேட்கிறது. என் இறைவாக்கினர் எசையா உரைத்தது என்னை பற்றியே என்றார். பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம், நீர் மெசியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களிடம், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே இருக்கிறார். அவர் எனக்கு பின் வருவர். அவருடைய விதியின் வாயை அழித்து கூட எனக்கு தகுதி இல்லை என்றார். இவை யாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கறை உள்ள பெத்தானியாவில் நிகழ்ந்தன. அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவே புகழ். இயேசுவே நன்றி. அரியே வாழ்க. அரியே வாழ்க. என் மாதாவே வாழ்க. அன்னையே வாழ்க. ஆரோக்கிய தாயே வாழ்க. Hallelujah. Hallelujah. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய தாயின் அன்பு பிள்ளைகளே, உண்மையான கிறிஸ்தவன் யாரென்றால் எவரொருவர் அன்னை மீது அன்பும் பக்தியும் கொண்டிருக்கிறாரோ அவரே உண்மையான கடவுளுக்கு உகந்த ஒரு கிறிஸ்தவன் என்று புனித ஜான் நியூஸ் என்ற புனிதர் அழகாக சொல்வார். அன்னையுடைய பிள்ளைகளாக இராமல் அவருடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரராக வாழ முடியாது. ஆக அன்னையினுடைய பரிந்துரை ஆனாமல், அன்னையினுடைய பிள்ளைகளாக நாம் வாழாமல், அந்த அன்னையினுடைய அந்த அன்பை இரக்கத்தை ஆடாமல் நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரர்களாக வாழ முடியாது. என்றால் இந்த அன்னை வழியாக நமக்கு மீட்பராக இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டார். இந்த உலகமானது இறைவனை அன்னை வழிவழியாகத்தான் பெற்றுக் கொண்டது. வாழ்வின் காரணரை, வாழ்வின் மீட்பரை, நமது பாவங்களை மன்னிக்கின்ற மீட்பரை இந்த உலகமானது தந்தையின் கரங்களிலிருந்து அன்னை வழிவழியாகத்தான் பெற்றுக் கொண்டது. எனவே நாம் மீட்படைவதற்கு அந்த மகனுடைய அந்த அருளையும் மீட்பையும் இரக்கத்தை மன்னிப்பையும் பெறுவதற்கு இந்த தாய் நமக்கு ஒரு வழிகாட்டியாய், ஒரு வழியாய், ஒரு ஏரியாய், ஒரு விண்மீனாய், ஒரு நட்சத்திரமாய், ஒளியாய் இந்த தாய் இருக்கிறார். அந்த தாயின் பரிந்துரை, அந்த தாயினுடைய இந்த வரலாற்றுகளை நாடாதவர்கள், அந்த தாயின் பரிந்துரையை புறக்கணிப்பவர்கள், அவருடைய மீட்பை குறித்தும் அவர்கள் விண்ணகத்தை
செல்வதை குறித்தும் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது என்று புனித பாப்பே பியோ என்ற புனிதர் சொல்லுவார். அந்த அன்னையை காணாதவர்கள், அன்னையின் பரிந்துரையை கேட்காதவர்கள், அவர்களுடைய மீட்பை குறித்து எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஆண்டுடைய 5 காரியங்களை பெற்றுக்கொண்ட அந்த புனிதர் அழகாக சொல்கிறார். ஆக இந்த தாய் நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட தாய். எதற்காக அன்னைக்கு இத்துணை மகிமை, எதற்காக அன்னைக்கு இத்துணை பெருமை, எதற்காக அன்னை நாம் இந்த அளவுக்கு நாம் வேளாண் வணக்கத்தை நாம் செலுத்துகிறோம். இறைவனுக்கு நாம் ஆராதனை செய்கிறோம். ஒவ்வொரு இறைவனுக்கு மட்டும்தான் ஆராதனை. நாம் அன்னைக்கு ஆராதனை செலுத்துவதில்லை, அன்னையை நாம் வழிபடுவதில்லை. ஆனால் இந்த அன்னைக்கு வேளாண் வணக்கம், அனைத்து புனிதர்களுக்கும் வணக்கம் செலுத்துகிறோம். புனிதர்களின் தாயாக இருக்கின்ற, திருச்சபையின் அன்னையாக இருக்கின்ற, இறைவனின் தாயாக இருக்கின்ற இந்த தாய்க்கு எல்லா புனிதர்களை விட வேளாண் ஒரு வணக்கத்தை செலுத்துகிறோம். ஏன் தெரியுமா? ஆண்டவரை ஆராதிக்கின்ற வானதூதர்கள், ஆண்டவரை ஆராதிக்கின்ற வானதூதர்கள் போற்றிய பணிகளை செய்த ஒருவர் அன்னை மரியாள் மட்டும்தான். இதற்கு ஆண்டவரையும் நமக்கு சுட்டி காட்டுவது என்னவென்றால், ஆண்டவருடைய தூதர்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கு மனிதர்கள் பணிகளை செய்வார்கள், அவர்களுடைய அந்த காரியங்களை கழுவுவார்கள், அவர்களுக்குரிய எல்லா விதமான வேலைகளையும் செய்வார்கள். கடவுளுடைய தூதரை பார்த்தவர், கடவுளுடைய தூதருக்கு முன்பாக அவர்கள் நெடுஞ்சாண்களையாக விழுந்து அவர்களுக்கு வணக்கம் செலுத்தி பணிகளை செய்வார்கள். அதுதான் இறை ஊழியத்தின் மாண்பு. அதுதான் மனிதர்கள் வானதூதர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு வணக்கம். அந்த வானதூதரை அவர்கள் புகழ்வார்கள், அந்த வானதூதர்களுக்கு அவர்கள் பணிகளை செய்வார்கள், அந்த வானதூதர்களுக்காக அவர்கள் காத்திருப்பார்கள். ஆனால் இறைவன் திட்டத்தில் ஒரே ஒருவருக்கு மட்டும்தான் இது மாற்றாக கொடுக்கப்பட்டது. அவர்தான் அன்னை மரியாள். அன்னையை தேடி வானதூதர்கள் வருகிறார்கள். அப்படி வானதூதர் வந்தவர் அன்னை இந்த வானதூதர்களை வாழ்த்தவில்லை, மாறாக வானதூதர் அன்னையை வாழ்த்துகிறார். வானதூதர்கள் கடவுளின் குரலாக வருபவர்கள், கடவுளுடைய பணியை, கடவுளுடைய வார்த்தையை சொல்வதற்காக அனுப்பப்பட்டவர்கள். கடவுளுடைய குரல், ஆக அந்த கடவுளுடைய குரல் அன்னை மரியாளை பார்த்து புகழ்கிறது. அப்படின்றால் இறைவன் அன்னையை புகழ்கிறார். எப்படி புகழ்கிறார்? அருளுடைய பெற்ற தாயே வாழ்க, அருளுடைய பெற்ற மரியே நீ வாழ்க. அருள் என்றால் கிரேஸ். அப்படி என்றால் அருளை நிறைவாக, கடவுளுடைய அருளை, பரிசுத்த ஆவியை, வல்லமையை, பிரசன்னத்தை நிறைவாக பெற்ற மரியே நீ வாழ்க. ஆக அன்னையை வாழ்க என்று நாம் கரங்களை உயர்த்துகின்ற பொழுதெல்லாம் அந்த இறை தன்மையோடு இணைந்து, விண்ணக தூதரோடு இணைந்து நாம் வாழ்கிறோம். அதற்காகத்தான் ஒவ்வொரு திருப்பலியிலுமே, ஒவ்வொரு தினமும் நாம் கரங்களை உயர்த்தி மரியே வாழ்க, வாழ்க, வாழ்க என்று உச்சரிக்கிறோம். எனவே ஒவ்வொரு முறையும் மரியே வாழ்க, வாழ்க என்று உச்சரிக்கின்ற பொழுதெல்லாம் உங்கள் வாழ்த்து இறை தன்மையோடு இணைகிறது. வானதூதருடைய பெருந்திரளான பிரான ஒரு வானதூதரின் அந்த புகழ்ச்சியோடு இணைகிறது. அது நீங்கள் வழியே வாழ்க என்று சொன்ன பொழுது ஏதோ தனிப்பட்ட முறையில் நீங்கள் சொல்வதில்லை. தந்தையுடைய வார்த்தை, தந்தை புகழ்கிறார், தந்தை அன்னை மரியை புகழ்கிறார், போற்றுகிறார். நடக்காத ஒன்று, நிகழாத ஒன்று அன்னை மரிக்கு மட்டும்தான். இது எல்லா விதத்திலும் மாற்றமாக நடக்கிறது. காரணம், அந்த தாய் இறைவனுடைய அந்த புனிதமிக்க அருளை பெற்றிருந்தார். கடவுள் உன்னோடு இருக்கிறார். எங்கு பரிசுத்தம் இருக்கிறதோ, எங்கு புனிதம் இருக்கிறதோ, எங்கு தாட்சி இருக்கிறதோ, அங்குதான் இறைவன் குடிகொள்வார். புனித பெருநாள் சொல்வார், தாட்சி உள்ள இடத்திலே அனைத்து நன்மைகளும் இருக்கும், ஏன் கடவுளும் அங்கு குடிகொள்வார். புனித பிரான்சிஸ் சொல்வார், தாட்சி இருக்கும் இடத்தில்தான் இறைவன் குடிகொள்வார். எனவேதான் அன்னை மரியாள் இடத்திலே இறைவன் குடிகொண்டார், கருவுவார், தங்கினார். அந்த திருவொன்றை அவர் தேர்ந்தெடுத்தார். எத்துணை மகிமை! ஆக அன்னையை நாம் போற்றுகிறோம் என்றால் நமது போற்றுதல், நமது வாழ்த்துக்கள் எல்லாம் போதாது, போதாது, போதாது. வாழ்நாள் எல்லாம் போதாது அன்னையை போற்றுவதற்கு. நம் உடல்
முழுவதும் நம் உடல் முழுவதுமாக நாவலாய் மாறினாலும் கூட அந்த அன்னையை போற்றுவதற்கு நமது வாழ்க்கை போதாது, நமது வார்த்தைகள் போதாது, மொழிகள் போதாது. அத்துணை மகிமை நான் சொல்லுவா ஆண்டவர் அன்னை மரியாதை உயர்த்த உயர்த்த அவர் தன்னை தாழ்த்திக் கொண்டே போனார். அவர் தன்னை தாழ்த்த தாழ்த்த அன்னை மரியாதை ஆண்டவர் உயர்த்திக் கொண்டே போனார். தாட்சி வாழ்க்கையுடைய மையம் அடித்ததாக இருக்கிறது. இந்த தாட்சி என்ற பண்புதான் எல்லா குறைகளையும் அடையாளமாக இருக்கிறது. இந்த தாட்சி தான் எல்லா ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. இறைவனை கொண்டு வருகிறது. நம் வாழ்க்கையிலே இது இறை பிரசன்னத்தை உணர வேண்டும் என்றால் நாம் இருக்க வேண்டிய முதல் பண்பு ஒரே பண்பு தாட்சி. தாட்சி இருக்கின்ற பொழுது அது புனிதம் இருக்கும். தாட்சி இருக்கின்ற பொழுது அது நன்மைத்தனம் இருக்கும். தாட்சி இருக்கின்ற பொழுது அது அமைதி இருக்கும், அன்பு இருக்கும், புன்னகை இருக்கும். ஆக இந்த தாட்சி தான் அன்னை மரியாதை எல்லோருக்கும் மேலாக உயர்த்தியது. விண்ணகத்தின் தாயாய், அரசியாய், ஆண்டவரின் அன்னையாய், இறைவனின் தாயாய் மாற்றியது. இந்த தாட்சி என்ற பண்பு என்பது என்ன? தன்னை அறிந்து கொள்ளுதல். முதலிலே நான் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நான் யார் என்பதை அறிந்து கொண்டு அதை ஏற்றுக் கொள்ளுதல். மூன்றாவதாக வெளிப்படுத்துதல். அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலிருந்து நாம் திருவள்ளுவர் யோவானிடம் கற்றுக்கொள்கிறோம். அவர் தான் யார் என்று அறிந்திருந்தார். இன்றைக்கு பல மனிதர்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனை காரணம் என்ன தெரியுமா? நான் யார் என்று அறிந்திருப்பதில்லை. நான் யார்? உண்மையிலே நான் யார்? எனது திறமை என்ன? அல்லது எனது செயல் என்ன? எனது வாழ்க்கை என்ன? எனது வாழ்க்கையினுடைய பணிகள் என்ன? நான் யார் என்பதை அறிந்திருந்தார் என்பதுதான் அந்த வாழ்க்கையின் முதல் பிரச்சனைக்கு காரணம். யோவான் தான் யார் என்று அறிந்திருந்தார். இரண்டாவது அதை ஏற்றுக்கொண்டார். நாமெல்லாம் நம்மை பற்றி யாராவது ஏதாவது கேட்டால் ஒன்றை கேட்டால் நாங்கள் சொல்லுவோம். நீங்க இப்படிப்பட்டவர்களா? நான் இது மட்டுமல்ல, அது இருக்கிறேன், இது இருக்கிறேன், அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், அங்கே அதை செய்தேன், இதை செய்தேன், அவதான் நான், இவதான் நான் என்று நம்மை பற்றி தப்பட்டம் வைத்துக் கொள்வோம். இல்லாததை நாம் பிரதி வைப்போம். ஆனால் திருவள்ளுவர் யோவான் தன்னை ஏற்றுக் கொள்கிறார், தன்னை அறிந்திருக்கிறார். நான் மெஸ்ஸியா அல்ல, நான் எலியா அல்ல, நான் இறைவாக்கினர் அல்ல. மாறாக அந்த மெஸ்ஸியாவை சுட்டிக்காட்ட அனுப்பப்பட்டவன், அந்த மெஸ்ஸியாவை அறிவிப்பதற்காக அனுப்பப்பட்டவன் என்று தன்னை அறிந்து தன்னை ஏற்றுக்கொள்கிறார். இல்லை என்று மறுக்கிறார். இது இல்லை என்று நாம் மறுக்கின்ற பொழுதுதான் இறைவனுடைய அந்த பிரசன்னத்தை நாம் வெளிப்படுத்த முடியும். மூன்றாவதாக அதை அறிவிக்கிறார். தன்னை பற்றி பெருமை பேசுவதனால் தான் மனித இனம் அழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் திருவள்ளுவர் யோவான் தன்னை பற்றி அறிவிக்கிறார். இல்லை, நான் இல்லை, நான் இல்லை. நீங்கள் அதுவா, நீங்கள் இவரா என்று நம்மை பற்றி யாராவது கேட்டால் நாம் இன்னும் இன்னும் அதிகமாக சொல்லுவோம். திருவள்ளுவர் யோவான் இல்லை என்று தன்னை பற்றி அவர் அறிவிக்கிறார். எவ்வளவு சாட்சி இருப்பார்கள். அவர் இஸ்லாமிய உலகத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். இதனால் அவர்கள் பரிசேயர்கள், சதுசேயர்கள் அவர்களுக்கு இறைவனுடைய வார்த்தையை, திரு சட்டத்தை, அவர்களுக்கு இறைவாக்கினருடைய அந்த வாக்குறுதியை அவர் நன்றாக அறிந்திருந்தார்கள். எனவே அவர்கள் சொல்கிறார், காலை நேரத்திலே ஒரு குரல் ஒலிக்கிறது. தன்னை அவர் ஒரு குரலாக வாய்ஸ் வேர்ட் இருக்கிறது. வாய்ஸ் வேர்ட். The word has the power, voice has no power. சத்தத்திற்கு வல்லமை இல்லை, வாய்ஸ்க்கு வல்லமை இல்லை. ஆனால் வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. வார்த்தை தான் படைக்கும், வார்த்தை தான் உருவாக்கும், வார்த்தை தான் நமக்கு பலத்தை தரும், அபிஷேகத்தை தரும், ஆவியின் வல்லமையை தரும். அந்த வார்த்தை தான் ஆண்டவர் இயேசு. அவர் சொல்றாரு, நான் வார்த்தை அல்ல, நான் சத்தம். நான் போடுற சத்தத்துக்கு அந்த பலன் இருக்காது. நான் சொல்ற வார்த்தைக்கு தான் உள்ள போகும். இந்த சத்தம் அப்படியே காதை விட்டு வெளியே இருக்கும். ஆக நான் ஒரு வார்த்தை அல்ல, மாறாக இந்த வார்த்தையை குறித்து சார்ந்து வந்த ஒரு சத்தம், வாய்ஸ். அதை ஏற்றுக்கொள்கிறார், தன்னை அறிவிக்கிறார். இரண்டாவதாக நான் திருவள்ளுவர் கொடுக்கிறேன், ஆனால் தண்ணீரால் கொடுக்கிறேன். அப்படி நீங்க திருவள்ளுவர் கொடுக்கிறீங்க, நான் தண்ணீரால் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருவர் என்னை விட வல்லவர். ஒரு மனிதனை உயர்த்தி பேசுவதற்கிறதா, அதுதான் தாட்சியுடைய இரண்டாவது பண்பு. தாட்சி இரண்டாவது பண்பு தன்னை உயர்த்துவது. அன்னை மரியாதையிலிருந்து மிகச் சிறந்த ஆட்சி மிக்க ஒரு பண்பு. ஆண்டவரை உள்ள மகிமைப்படுத்துகிறது.
பல நேரங்களிலே பல மனிதர்கள் மிக சிறப்பாக இந்த திருக்கடை சகோதர சகோதரிகள் நம்மிடம் கேட்பதாக சொல்லுவாங்க, நாங்கள் முழு ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், முழு ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம் என்று. முட்டாள்தனமானது. திருவள்ளுவர் யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் எதுக்கு? அவர் என்ன ஞானஸ்நானம் கொடுத்தார் என்று தெரியுமா? அவர் கொடுத்த ஞானஸ்நானம் மன மாற்றத்திற்கான ஞானஸ்நானம். Baptism of repentance, not baptism of forgiveness. திருவள்ளுவர் கொடுத்த யோவான் கொடுத்த திருவள்ளுவருக்கு மன மாற்றத்திற்கான திருவள்ளுவர். அது பாவ மன்னிப்பை அல்லாது. There is no forgiveness of sins in the baptism of John the Baptist. எனவே யாராவது திருவள்ளுவருக்கு முழு ஞானஸ்நானம் பெற நினைச்சீங்கன்னா தயவு செய்து இதையோ கலந்துருங்க. யாராவது ரொம்ப கண்ணா சொல்லிவிட்டேன். ஆகவே இறைவன் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் தண்ணீரால் ஒரு திருமணம் கொடுப்பார். அது பாவ மன்னிப்பை கொடுக்கின்ற திருமணம். அவன் சொல்கிறார், எனக்கு பின் வருவார் தூய ஆவியின் வல்லமையால் திருமணத்துக்கு வருவார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மை அறிந்து கொள்வோம், நம்மை ஏற்றுக்கொள்வோம். நான் இவர்தான், எனது மகன், நான் இப்படிப்பட்டவன் தான், அல்லது எனது துறையில் எனது நிறைவேற்றா, என்னால் இன்னும் செய்ய முடியும், எனது வாழ்க்கை இதுதான் என்று நம்மை ஏற்றுக்கொள்வோம். தைரியமாக அறிவிடுவோம். தாழ்ச்சி மக்களாக நாம் வாழ்வோம் என்றால் அந்த தாயும் தாழ்ச்சி நம்மையாக இருக்கிறார். அன்னையினுடைய இதய கடவுள் நாம் தட்டுவோம். மாதத்தின் வருடத்தின் முதல் வெள்ளியை முதல் சனிக்கிழமை அன்னையை கவனிப்போம். அந்த தாய் நமது கரத்தை வழிபடுத்துவார். அன்னையோடு நடப்போம். இது ஆண்டு முழுவதும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இதை ஆசீர் நம்மோடு என்று இருக்கட்டும். இதை அன்னை என்றென்றும் நமது தாயாக இருக்கட்டும். ஆமென்.
என்றும் உள்ள இல்லாமல் இறைவா எல்லா இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வடகராளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே அருளியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிகழ்த்ததால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமை மாட்சிமையில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுநடுங்குகின்றனர். வானங்கள் ஆட்சி மலசலாமிகளும் ஒன்று கூடி அங்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலை சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. துணிபடியும் அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உங்களுடைய ஆவியை உள்ளத்தில் காணிக்கையை தூய்மைப்படுத்த உண்மை பெற்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவாக. அவர் மாறுபடுவதற்கு நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கொடுக்கிறார்கள். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்தவர் கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் வரையுள் என்று திருவள்ளுவர் யோவான் சுட்டி காட்டப்பட்டார்.
நம்மோடு இருப்பதற்காக அப்பொழுது தன்னையே கழித்த இறைவனின் சமாதி உடைய பாவங்களை போக்குகிறது. இந்த இறைவனின் திருவதற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேர் பெற்றோர். நாம் தகுதியற்றவர்கள். நாம் வார்த்தை மட்டும் சொல்லியதும்
அனைவரும் காலை இன்று ஜனவரி 2ஆம் தேதி மாதத்தின் மற்றும் மாலை முதல் சனிக்கிழமை. இந்த ஆண்டு முழுவதுமாக அன்னை அலங்காமலும் தந்தை நம்மையும் குடும்பத்தை வழிநடத்த வாழ்த்துக்களும் சிறப்புகளும். அன்பு இன்று மாலை 5:30 மணிக்கு ஜெபமாலை மாலையை தொடர்ந்து மும்மொழிகளில் திருப்பணி நடைபெறும். இந்த திருப்பணிக்கு வரும்பொழுது தனி மனித இடைவெளியை கடைபிடிக்கும். நமது திருத்தல பேராலயத்தில் 2021ஆம் ஆண்டுக்கான கேலண்டர் நமது பேராலய கடையிலும் ஆலய வளர்த்துள்ள மெழுகுவர்த்தி கடையிலும் விற்பனைக்கு உள்ளது. அதை வாங்கி பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்புடைய பேராலயத்திற்கு வரும்பொழுது அன்னை சிற்றாலயத்தில் ஜெபிக்கும் பொழுது உங்கள் பணம் மற்றும் உடல்நிலையை உங்களுடன் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சந்தேகத்திற்கு உட்பட்ட ஏதாவது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அவர்களை பாவ அலுவலகத்தில் ஒப்படைப்பது உங்களுடைய கடமை. பிறகு நாளை ஞாயிறு 3ஆம் தேதி 3 அரசர்களின் திருவிழா அல்லது ஆண்டுமே திருக்காட்சி திருவிழா. மேலும் கொரோனா தொற்றின் புதிய வீரியமான அலைகளை அறிந்திருப்பீர்கள். உங்களை உங்கள் அனுபவங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இறைவனும் இறைவனை நல்ல ஒரு சொல்வோடு ஆசிரியராக இறுதி ஆசிரியருக்கு எழுதியிருப்போம். என்றும் உங்கள் தந்தையின் திருமகனை தாங்கிய கன்னி மரியாவின் திருவடியை என்றென்றும் பெற்றது. நன்றி கூறுகின்றாரோமாக. ஆண்டவரே, மனிதனாகவும் வார்த்தையானவரையும் உடலையும் இரத்தத்தையும் உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித கன்னி மரியாவின் நினைவாக நாங்கள் மகிழ்வுடன் பெற்றுக்கொள்ள பின்னர மனை பொருட்கள் அதை உம் திருமகனின் இறை தன்மையை நாங்கள் பங்கு பெற என்றும் உதவுவதாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாமை வராதுவென்றோம். விடுதலை வேண்டிய நாம் பக்தியோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவில், உங்களை காப்பாற்ற உங்களுக்கு, உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு, உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆண்டவரோடு இருப்பாராக. ஆசிரியரை தலை வணங்கி கரம் குவித்து கொண்டாடுவோம். புனித அன்னை மரியாவின் தாயை